மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நல்லா பாருங்க, எல்லாத்துலயும் இந்த 2 வசனத்திலையும் அவர் 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 அவர்னு வந்துட்டே இருக்கு பாருங்க. எவர் அவர்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம் மேசியா. இந்த பழைய உடன்படிக்கையின் மக்கள் அவருடைய தழும்புகளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். பழைய உடன்படிக்கையின் மக்கள் மெய்யாகவே அவர் உலகத்துக்கு இந்த ரட்சகராக வர வேண்டும், அவர் சரீரத்துல பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அவருடைய சரீரம் பிற்கப்பட வேண்டும், அவருக்கு தழும்பு உண்டாக வேண்டும், மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு எழுந்திருக்கணும், பிதாவினிடத்தில் போகணும், அங்க பரமேறி அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கணும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக வேண்டும் என்று எல்லாத்துக்கும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர் இன்னும் வரல. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டு 800 ஆண்டுகள் கழித்து இயேசு மெய்யாகவே இந்த உலகத்துல வந்து பிறந்தாங்க. மேசியா வந்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு பாருங்க, அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு கிட்ட இருந்தாரோ, எவ்வளோ அருகில் இருந்தாரோ, எவ்வளவு தொடர் தூரத்துல இருந்தாரோ, அதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அவரோட வஸ்திரத்துல அவரையே தொட முடியும், உள்ளதான் இருக்கிறாரு அவரு. ஹலோ, அவங்க எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா ஒருத்தர் வரணும், அவரோட தழும்புகள் உண்டாகணும், அந்த தழும்புகளால நாங்க சுகமாக முடியும். வெயிட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நாம வெயிட் பண்ண வேண்டியதில்ல. அவர் இறங்கி வந்துட்டாருங்க பூமிக்கு. மனுஷனா இறங்கி வந்தாச்சு. அவர் ரத்தம் சிந்தியாச்சு, பாடுபட்டாச்சு, மரித்தாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிரோட எழுதாச்சு, பிதாவினோட வலது பரிசுல போயாச்சு. அவர் நமக்காக அங்க வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சிட்டாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளவும் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வஸ்திரத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு கிட்ட இருந்தாரோ அதை காட்டிலும் ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப கிட்ட, ரொம்ப அருகாமையில் அவர் இருக்கிறார்.